இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்களில் பல பேர் இந்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவாங்க. பூ வைப்பாங்க, பொட்டு வச்சுக்குவாங்க, வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க, வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி வைப்பாங்க. ஏன் இந்து பண்டிகைகளை கூட அவங்க கொண்டாடுவாங்க. இது போக இன்னொரு வகை கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற சில காரியங்களையெல்லாம் பின்பற்றுவாங்க. ஆனால் அதையெல்லாம் அப்படியே பின்பற்றாமல் அதுக்கு வேறு வடிவம் கொடுத்து அப்புறம் வேறு பேர் கொடுத்து அதை பின்பற்றுவாங்க. ஆனால் இதையெல்லாம் தவிர வேறு ஒரு வகை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற எதையும் நம்ம பின்பற்றக்கூடாது, அது எல்லாமே இந்து மதத்திலிருந்து வந்தது, அதெல்லாம் சாத்தானின் கலாச்சாரம், அதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும், அது எல்லாமே தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படி வேற்று மத கலாச்சாரங்களை கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க பைபிளில் இருந்து 2 முக்கியமான வசனங்களையும் காட்டுவாங்க. ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எரேமியா புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். அந்த வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கு, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அதாவது தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்குறார், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், நீங்கள் வேற்று மதங்களில் இருக்கிற அந்த வழக்கங்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே சொல்கிறார். இந்த வசனத்தை முதலாவது காட்டுவாங்க. இதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறதாக சொல்லப்பட்டிருக்கு. பவுலிங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேஷம் போடக்கூடாது, நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். இந்த வசனத்தையும் இந்த வகை கிறிஸ்தவர்கள் காட்டி, அதனால் நாங்கள் இந்து கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் வித்தியாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டோம், பூ வச்சுக்க மாட்டோம், பொட்டு வச்சுக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி வைக்க மாட்டோம், வேற்று மத பண்டிகைகளெல்லாம் கொண்டாட மாட்டோம், அந்த பண்டிகைகளை கொண்டாடுறவங்க ஏதாவது கொண்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்து அதையும் சாப்பிட மாட்டோம், நாங்கள் பரிசுத்தமாக தேவனுக்கு என்று வைராக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா இந்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்கள் அனைவரும் அவங்களுடைய தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்களா? அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். உண்மையிலேயே சரித்திரபூர்வமாக கிறிஸ்தவர்களாக வாழ்கிறது அவங்க தான். இந்த இந்திய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களை பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக்கிறாங்களே, இவங்க சரித்திரபூர்வமாக உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவர்கள் எல்லோரும் மாயக்காரர்கள். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு தேவன் சொல்கிறார்ல. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பலி செலுத்துகிற முறை இருக்குல்ல, பாவத்துக்கு பலி செலுத்தணும் ஆடு மாடுகளை கொண்டு அப்படின்னு, அந்த முறையே அதுக்கு முன்னால் இருந்த புற மதங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. இதை குறித்து ஆங்கிலத்தில் நான் ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறேன். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற அந்த கான்செப்டே வேற்று மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லை, இந்த நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்தது அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா, இது போன்ற பல கதைகள், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பல கதைகள் அதற்கு முன்னால் இருந்த மதங்களிலிருந்து புராணங்களிலிருந்து திருடப்பட்டவை. அதை கொஞ்சம் மாற்றி பைபிளில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அப்போது பைபிளில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பல காரியங்கள், கட்டளைகள், கதைகள், இது எல்லாமே ஏற்கனவே மற்ற மதங்களில் இருந்து திருடப்பட்டவை, எடுக்கப்பட்டவை. அப்படி இருக்கும்போது இந்த எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது எப்படி இருக்குது தெரியுமா? மணல், கல், சிமெண்ட்டு, கம்பி இது எல்லாத்தையும் திருடி வீட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே திருடப்பட்ட பொருட்கள் எதுவும் வரக்கூடாது, இது பரிசுத்தமான வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, இது பழைய ஏற்பாடு. இப்போ இந்த புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா, இங்கே கிறிஸ்தவம் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தாலே வேற்று மத கலாச்சாரங்களை தான் கிறிஸ்தவம் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகும். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று பைபிள் எச்சரிக்குது அப்படிலாம் சொல்லி இந்திய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய மதம் எப்படி தோன்றியது அப்படின்னே தெரியாது. அதனால தான் பெருமை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பின்பற்றும் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் எதையெல்லாம் அவர்கள் பின்பற்றக்கூடாது என்று பைபிள் சொல்கிறதோ அதை பின்பற்றி உருவான ஒன்று. இந்த கிறிஸ்தவ மதம் உலகம் முழுவதும் பரவியதற்கு ஒரு முக்கிய காரணம் ரோம கிரேக்க மத கலாச்சாரங்களில் இருந்த வழக்கங்களை கிறிஸ்தவம் தழுவியதால் தான். இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது எங்கிருந்து வந்தது? அதுக்கு முன்னால் இருந்த புராணங்களில் கடவுளின் அவதாரங்கள் எல்லாம் ஆணின் உதவி இல்லாமல் ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கதைகளின் அடிப்படையில் வந்தது தான் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்கிற கதையும். ஹெர்குலிஸ், ரோமுலஸ், பெர்சியஸ் போன்ற கிரேக்க ரோம பெர்சிய கடவுள்கள்,
ஆணின் உதவி இல்லாமல் பெண்ணின் வயிற்றில் பிறந்ததாக அந்த புராணங்கள் சொல்லுது. அதாவது அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், இந்த ரோமுலஸ், ஹெர்குலிஸ், பெர்சியஸ் போன்றவர்கள் ஆணின் உதவி இல்லாமல் கடவுளின் நேரடியான செயல்பாட்டினால் பெண்ணின் வயிற்றிலே கருத்தரித்து பிறந்தவர்கள். அந்த வகையிலே அவர்கள் கடவுளின் அவதாரங்கள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இயேசு கிறிஸ்துவும் கண்ணின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு சொன்னால் இவரும் தெய்வீக தன்மை உடையவர்னு அவங்க ஏற்றுக்குவாங்க. இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார்னு ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ வேற்று மத நம்பிக்கையை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, கிறிஸ்தவத்தையே வேற்று மதமாக மாற்றிட்டாங்க இவங்க. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கோட்பாடு இருக்கு இல்லையா கிறிஸ்தவத்தில். இது எங்கேருந்து வந்தது தெரியுமா? எகிப்திய, பாபிலோனிய, அனட்டோலிய கடவுள்களான ஒசைரஸ், டம்மூஸ், ஆர்டிஸ் ஆகிய கடவுள்கள் மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் அப்படின்னு அவங்களுடைய புராணத்தில் இருக்குது. அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற கதையும். அதையெல்லாம் விட முக்கியமாக டிசம்பர் 25 உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கல்ல கிறிஸ்தவர்கள். அந்த வழக்கம் எங்கிருந்து வந்தது? ரோமர்களின் சூரிய கடவுளாகிய சோல் இன்விக்டஸ் என்கிற கடவுளின் பிறந்த நாள் அது. அதை ரோமர்கள் விமரிசையாக வருடா வருடம் கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பண்டிகையை தான் அப்படியே எடுத்து டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு இவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இப்படி கிறிஸ்தவர்கள் வேற்று மத கடவுள்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் மாற்றி காமிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கிறிஸ்தவத்தால் வேற்று மதங்களோட போட்டி போட முடியல அந்த காலத்தில். அதனால போகிற இடத்துலலாம் அங்கே இருந்த கலாச்சாரங்கள், பண்டிகைகளை ஏற்றுக்கிட்டு அவைகளுக்கு புதிய பேர் கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டுமா, இன்றைக்கு கிறிஸ்தவ ஆலயங்களில் பின்பற்றப்படுகின்ற அதிகார வரிசைகள் இருக்கு இல்லையா, பிஷப், ஆர்ச் பிஷப், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? டயசிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த அமைப்பு எதுலேருந்து வந்தது? எல்லாமே ரோம கலாச்சாரத்திலேருந்து வந்தது. மெழுகுவத்தி ஏற்றுறது, சபை தலைவர்கள், போதகர்கள் நீண்ட வெள்ளை அங்கி அணிகிறாங்கள, இது புனித நீர், ஹோலி வாட்டர். இது எல்லாமே ரோம கிரேக்க கடவுள்களின் கோயில்களில் பின்பற்றப்பட்ட முறைகள். எந்த கடவுளையெல்லாம் பேய் பிசாசுன்னு இவங்க சொல்கிறாங்களோ அந்த கடவுள்களை கும்பிடுவதற்கு அந்த மக்கள் பயன்படுத்திய பழக்க வழக்கங்களை எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளவு நாட்களாக பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறாங்கல்ல, சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்களே, இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமையில் உயிர்த்தெழுந்தார் அதனால நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுவும் சூரிய கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு நாள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று பைபிள் சொல்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று பைபிள் எச்சரிக்குது அப்படிலாம் சொல்லி இந்திய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லலாம். அப்படி அவங்க சொல்றதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் அவர்கள் பின்பற்றும் மதமே இப்படி வேற்று மதங்களின் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மூடத்தனம் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பதுதான் பரிதாபம். இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் உண்மையிலே பைபிள் சொல்கிறபடி புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கணும்னா முதலாவது அவங்க கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வரணும். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்கிற மார்க்கமே பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடங்கி புதிய ஏற்பாட்டு வரைக்கும் பிற மதங்களை காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான்.